Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ். இதில் கிளஸ்டர் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அவுட்லயர் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? கிளஸ்டரிங் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பார்ட்டிஷனிங் எ செட் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு செவரல் சப்செட். ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவோம், நிறைய சப்செட்ஸாக பிரிப்போம். அந்த ஒவ்வொரு சப்செட்டையும் வந்து நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் ஆர் சிமிலர் டு ஒன் another, டிசிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி அதர் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிளஸ்டரிங் அப்படின்னா ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை நிறைய சப்செட்டாக பிரிப்போம். அந்த ஒவ்வொரு சப்செட்டும் ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் ஆர் சிமிலர் டு ஒன் another. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டேட்டா பேஸில் நிறைய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டாட்டும் வந்து ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே நம்ம வந்து 3 கிளஸ்டராக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? R1 அப்படிங்கிறது ஒரு கிளஸ்டர், R2, R3 இந்த மாதிரி 3 கிளஸ்டராக நம்ம பிரிச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் தி சிமிலாரிட்டி. ஸோ ஒவ்வொரு கிளஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த டெஃபினேஷனை பாருங்கள். த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் மேக்ஸிமைசிங் தி இன்ட்ரா கிளாஸ் சிமிலாரிட்டி அண்டு மினிமைசிங் தி இன்டர் கிளாஸ் சிமிலாரிட்டி. அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோடைய சிமிலாரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? வெவ்வேறு கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸுக்கு உண்டான சிமிலாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த டெஃபினேஷன் நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் கிளஸ்டரிங்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸை நிறைய சப்செட்டாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோம். அதனால் சில அப்ளிகேஷன்ஸில் கிளஸ்டரிங்க்கு டேட்டா செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. ஓகேங்களா? கிளஸ்டரிங் கேன் பி யூஸ்டு டு ஜென்ரேட் கிளாஸ் லேபிள்ஸ் ஃபார் எ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான கிளாஸ் லேபிள்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது அவுட்லயர்ஸ். அவுட்லயர் அப்படின்னா சம் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ டேட்டா செட் do not comply with the general behavior of the data. These data objects are called outliers. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளஸ்டர்லேயுமே சேராமல் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம அவுட்லயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய சில டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து do not comply with the general behavior of the data. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அவுட்லயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Outlier is a data object which deviates significantly from rest of the data objects. அவுட்லயர்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாமலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவுட்லயர் அனாலிசிஸ் அப்படின்னா இன் சம் அப்ளிகேஷன்ஸ் அவுட்லயர்ஸ் மே பி யூஸ்டு டு ஃபைண்ட் தி அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில கிரெடிட் கார்டில் வந்து அன்யூஷுவலாக சில டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். திடீர்னு வந்து அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நிறைய பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டில் நடக்கக்கூடிய ஃப்ராட்லண்ட் யூசேஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில பர்பஸுக்கு நம்ம அவுட்லயர்ஸை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அவுட்லயர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.